ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கெண்ட் ஹாலிடே என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். எந்த பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா பந்தர் அல் ஹைரன் அந்த பீச்சுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போயிருக்கோம் இந்த பிளேஸ்க்கு. மறுபடியும் நம்ம ஃபேமிலியோடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு இந்த வீக் வந்து ஒரு 7-8 ஃபேமிலி வந்து பிளான் பண்ணி நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். மதியானம் லஞ்செல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் கிளம்புறோம். மதியானம் ஒரு 2:30க்கெலாம் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஒரு 4 o'clockலாம் அங்கே போய் ரீச் பண்ணிட்டோம். இந்த டைம் வந்து வின்டர் சீசனால் ரொம்ப குளிர்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் வந்து அந்தளவுக்கு வந்து பீச்சில் வந்து குளிர் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தது வெதர். ரொம்பவே சூப்பராக இருந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ரிப்போடு போகிறது வந்து நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பந்தர் அல் ஹைரன் பீச் வந்து ரீச் பண்ணிட்டோம். இதுதான் அதோட டாப் வியூவிலேருந்து பார்க்கும்போது பிளேஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. இன்னும் பீச்சை காட்டுறேன், அதை விட சூப்பராக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். மஸ்கெட்டில் இருக்கவங்க யாராவது வரலன்னா கண்டிப்பாக அந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான பிளேஸ். இங்கே வந்து போட்டிங் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நம்ம கார்லாம் பார்க் பண்ணதுக்கப்புறமாட்டு இந்த சைடில் வந்து பீச்சை பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ரொம்பவே பார்க்க நல்லாயிருக்கு. நிறைய பேர் வந்து இங்கேயே வந்து ஸ்டே பண்ணுறாங்க. டென்ட்டெலாம் போட்டு பார்பிக்யூலாம் போட்டு சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம பீச்சுக்குள்ளே போகணுன்னா இன்னொரு வழியாட்டு வந்து இறங்கி போகணும். அதில் வந்து பெரிய கார் 4-wheeler கார் தான் வந்து போகும், சின்ன கார் வந்து இறங்கிக்கிடாது. அதனால் வந்து நாங்கள் வந்து ஒரு சில பேர்கிட்ட வந்து பெரிய கார் இல்லை, அதனால் வந்து நம்ம இறங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பிளான் பண்ணியிருந்தோம். அப்படியே வந்து வெளிச்சத்துலேயே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த இடத்துல நின்று குரூப் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டோம். வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமாட்டு வந்து டீ ஸ்நாக்ஸ் வந்து ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து வந்த உடனே உட்காந்தாச்சு, பாயை விரித்து எல்லோரும் உட்காந்து டீ அப்புறமா வடை போண்டான்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாக வந்து ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. எங்கே போனாலும் நமக்கு சாப்பாடு தானே முதல்ல முக்கியம். எல்லாருமே அசம்பிள் ஆகி உட்காந்து டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்த்தோம். நாங்கள் இங்கே ஒரு டீம் வந்து வெப் சீரிஸ்க்காக வந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே அதையும் ஃபுல்லாகவே வந்து வீடியோ கேப்சர் பண்ணியாச்சு. டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமாட்டு சரி பீச்சுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஸ்லோப்பாக தான் இருக்குது. இதில் இறங்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நமக்கு திடீர்னு ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், உருண்டு ஓட வேண்டியதான் அந்த பீச்சுக்கு. அந்த மாதிரி தான் இருந்தது. கஷ்டமாக இருந்ததுனால உட்காந்து கல்லை பிடிச்சி தான் போனேன். பாதி வழி வந்ததுக்கப்புறமாட்டு மேலே போயிடலாமா அப்படின்னு இருந்தது. அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஒரு வழியாட்டு வந்து கீழே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமாட்டு இங்கேயும் போட்டிங்கெல்லாம் இருந்தது. போட்டிங்லாம் விசாரித்தோம். ஒவ்வொரு போட்டுக்கும் ஒவ்வொரு ரேட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா எங்கள் டீமில் நிறைய பேர் வந்து இந்த அளவுக்கு கீழே இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டு மேலே உட்காந்துட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் இங்கே வந்தோம். அதனால் வந்து சரி போட்டிங் போகலை. கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களை வந்து தண்ணியில் கால் நனைக்க விட்டுட்டோம். இந்த இடத்துல குளிர்னு நினச்சோம், ஆனால் அந்தளவுக்கு குளிர் இல்லை, நார்மலாக தான் இருந்தது. நல்லாவே பிள்ளைங்க வந்து ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ண விடலை, ஓரளவுக்கு தான் என்ஜாய் பண்ணாங்க. இருந்தாலும் ஓகே. ஆனால் இது வந்து மார்னிங் டைம் வந்தோன்னா பிள்ளைங்களாம் வந்து நல்லா குளிக்க வைக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் ஈவினிங் டைம் வந்ததுனால வந்து பிள்ளைங்களை வந்து குளிக்க வைக்கலை. சும்மா அந்த கரையோரை நின்று என்ஜாய் பண்ணட்டும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சரி போட்டிங் தான் போகலை, அப்படியே வந்து போட்டுக்கிட்ட நின்று போஸ் கொடுத்து ஒரு ஃபோட்டோ வீடியோவாவது எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டுக்கிட்ட நின்று போஸ் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. பிள்ளைங்களுக்கு தண்ணியை கண்டதுமே ரொம்ப ஜாலியாகிடுச்சு. எப்படா விடுவாங்க தண்ணிக்குள்ளே குளிக்கிறதுக்கு அப்படின்னு தான் இருந்தாங்க. இருந்தாலும் எல்லார் மேலேயும் ஒவ்வொரு கண்ணு வச்சு தண்ணிக்குள்ளே இறங்க விடலை. சும்மா கரையோரம் நின்று என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து கூட்டிகிட்டு வந்துட்டோம்.
அப்புறம் ஒரு வழியாட்டு மேலே ஏறி வந்துட்டோம். நல்லா மூச்சு வாங்குச்சு, ஏறவே முடியலை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் ஓகே, நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோட போகிறனால வந்து ஜாலியாக இருந்தது. அப்புறம் ஏதாச்சும் கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு வந்து பாட்டுக்கு பாட்டு போட்டி வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறமாட்டு ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு அரட்டை அடித்து ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். யார் நிறைய வின் பண்றாங்களோ அவங்க தான் ஒரு அத்தனை பேருக்கும் வந்து நைட்டு டின்னர் வந்து அங்கேயே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. டின்னர் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி, பெப்பர் சிக்கன் இதெல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க கடை தான், நம்ம ஃபேமிலியில் உள்ள ஒருத்தவங்க கடை தான். ரொம்பவே சூப்பராக இருந்தது மட்டன் பிரியாணி. அந்த கிளைமேட், நல்ல சில்லுன்னு கிளைமேட்டுக்கு வந்து சுட சுட மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணோம். கடைசியாட்டு வந்து பிரியாணி, ரைத்தா, பெப்பர் சிக்கன் எல்லாமே வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட அங்கேருந்து கிளம்புறதுக்கு வந்து ஒரு 10:30 ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக. அப்புறம் பக்கத்தில் வந்து சூப்பராக ஒரு டென்ட் போட்டிருந்தாங்க. சீரியல் பல்ப்லாம் போட்டு சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமாட்டு நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். இந்தளவுக்கு வந்து இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ரொம்பவே சூப்பராக இருந்தது. பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன், கேஸ் ஸ்டவ்வு, இந்த வண்டிக்குள்ளே வந்து 2-3 பேர் தூங்கலாம். அந்த மாதிரி பெட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வாஷ் பேஷனு, பாத்ரூம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கூட டென்ட் போட்டு வந்து நிறைய பேர் ஸ்டே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நைட்டு ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் தான் வந்து கிளம்புவாங்க போல். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பை ஃப்ரெண்ட்ஸ். بقول لك موضوع الكرفان